ஹாய் கைஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோவில் அந்த கன்ஃபியூஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்ப்போம். இன்ட்ராடே ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, யாருக்கு எந்த ட்ரேடிங் சூட் ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி பார்த்தலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது ஒன் டேலேயே நம்ம பை அண்ட் செல் பண்ணி ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுது. அதாவது நம்ம பொசிஷன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம், சிங்கிள் டேலே ஒரு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சீக்கிரமே ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் நம்ம பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண தேவையில்ல. அதுவே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நமக்கு ரிஸ்க் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவே ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ் நம்மளோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேடிங்கில் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய லார்ஜ் மூவ், ஸோ அதாவது பிக் மூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கை வச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணி பண்ணுறதுனால மார்க்கெட்டில் ஒன் டேல நடக்கக்கூடிய அந்த அப் அண்ட் டவுன்ஸில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இதுவே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுறதுனால ஸோ இங்கே வந்து நமக்கு கேப் அப் கேப் டவுனால் சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் இருந்தது அப்படின்னா, ஸோ கேப் அப் அண்ட் கேப் டவுனையும் நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நமக்கு அதிகமாக ரிஸ்க் இருக்கும். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேபிட்டல் கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட்ஸை ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய லாஸஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னேன், சிங்கிள் டேல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸு. இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக அப்போ மார்க்கெட்டை பற்றின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ளேயே நீங்கள் வந்து போகணும். பட் என்ன கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் நான் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்னா, யாருக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து சொல்லணும் தான் இந்த வீடியோ. ஏன்னா ப்ரோ நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சிலதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அது ஜஸ்ட் அந்த கண்டென்ட் தான். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியராக நான் வந்து சொல்லிடுறேன். இதுவே ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னா, நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஓகே. ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத பண்ண முடியும். அதுவே இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்விங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஸ்விங்கில் இன்ட்ராடேவோட எல்லாமே பெட்டராக இருக்கும். பட் பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் பொறுமையாகவே இருக்க முடியாது, எனக்கு உடனே ஏதாவது பண்ணணும், உடனே அந்த ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி இன்ட்ராடேயில் இருப்பாங்க. எனக்கு பொறுமையாக எனக்கு ப்ராஃபிட்ஸ் வரணும், என்னோடய கேபிட்டல் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்விங் சைடு இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது, லைஃப் ஸ்டைல். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. உங்களோட லைஃப் ஸ்டைலே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்கில் வந்தால் மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றத உங்களால் பண்ண முடியும். நான் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. இதுவே ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் உங்களால் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிற மாதிரி நீங்கள் சைடு இன்கமுக்காக ஈஸியாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். எதனாலனா இங்கே ஸ்க்ரீனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸ்விங் பொறுத்த வரைக்கும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 15 to 30 minutes பெர் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. அதுவே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ராடே. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, எனக்கு பொறுமையாலாம் இருக்க பிடிக்காது, எனக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், ட்ரேட்ஸை உடனே க்ளோஸ் பண்ணணும், என்னால் ஹோல்ட் பண்ணி பொறுமையாலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கில் போகலாம். ஸ்விங் போகிறது யாருன்னா, நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன், எனக்கு மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ நான் பொறுமையாக தான் என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன், என்னோடய கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்விங் ஓகே. இப்போ நீங்கள் இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடே ட்ரேடிங் நான் வந்து அதிகபட்சமாக ஒரு 6 month கிட்ட தான் பண்ணியிருப்பேன். அதோட நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கு மேலே ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கான ஆன்சர் இப்போவே கிடச்சிருக்கும். ஏன்னா நான் இன்ட்ராடே பண்ண டைம் ரொம்ப கம்மி, பட் நான் ஸ்விங் பண்ண டைம் அதிகம். எதனால் அப்புறம் நீங்கள் இன்ட்ராடே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்விங் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு லாஸஸ் வந்து அதிகமாக இருந்தது, ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் என்னோட ஓவரால் PNL அப்படின்றது லாஸில் போகும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ஸ் பெருசாக தான் வரும், பட் இயர் எண்டில் பார்க்குறோம் இல்லை ஒரு 3 months ஒன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கேபிட்டலில் தான் மைனஸில் இருக்கும். இது நான் சொல்லணுன்னே தேவையில்ல, நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க இருப்பீங்க. ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 months இல்லை 6 months எனக்கு கஷ்டமாக இருந்தாலும், அதாவது எனக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லை, பெரிய லாஸ் இல்லை, ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஸோ போக 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 வந்து லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டே வந்து ஸோ ஒரு நல்ல ரிட்டனே இயர் எண்டில் நமக்கு கிடச்சிடுது. அதே மாதிரி எனக்கு வந்து பெரிய பெரிய லாஸஸும் ஆகிறது கிடையாது, பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸும் வர்றது கிடையாது. அதாவது நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்போம், அந்தளவு லாஸ் இருக்கும், அதே மாதிரி டீசெண்டான ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கு இல்லையா, அதனால் ஸ்விங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு இப்போ என்கிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வேண்டான்னு தான் சொல்லுவேன். எதுக்கு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் பார்த்தோன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னா நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலான்னு இருப்பீங்க, ஸோ நிறைய பேர் வந்து ஸ்விங் பண்ணலான்னு இருப்பீங்க. பட் இது என்ன, இது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ஸு, நம்ம எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அப்புறம் இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து அதிக ரிட்டர்ன் வருமா இல்லை ஸ்விங்கில் அதிக ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிங்கன்னா அது நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிக ப்ராஃபிட் வருது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதிக ப்ராஃபிட் வரும்னா அந்த இடத்துல அதிக ரிஸ்க் இருக்கும். என்னோட மைண்ட் செட் என்னென்னா, எனக்கு அதிக ப்ராஃபிட் வேணாம், அதேமாதிரி பெரிய லாஸு வேணாம். என்னோட பணம் சேஃபாக இருக்கணும், எனக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்கணும். ஸோ நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்கிற ரிட்டனை விட என்னோட பணத்தை லேண்டு, கோல்டு அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கிற ரிட்டனை விட அதிகமாக கிடைக்குமா, அவ்வளோதான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதே மைண்ட் செட்டோடு இருங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. ஸோ எது ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில், எது ஒர்க் அவுட் ஆகாது, மார்க்கெட்டில் ரியாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்டு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அண்டு சின்ன ஒரு அவேர்னஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அண்ட் அந்த ட்ரேடில் நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், என்னோடய பொசிஷன் சைஸை நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன்.